பிரான்ஸ் தலைநகர் பாரிஸின் புறநகர் பகுதியான சென்ட் டெனிஸ் மாவட்டத்தில் வெளிநாட்டினருக்கான வதிவிட அனுமதி நடைமுறைகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். சென்ட் டெனிஸ் மாவட்டத்தில் தமிழர்கள் உட்பட அதிகளவான தெற்காசிய நாட்டவர்கள் வாழ்ந்து வருகின்றனர். கடந்த மே மாதத்தில் 241 நாட்களாக இருந்த சராசரி செயலாக்க காலம் ஜூன் மாதத்தில் 144 நாட்களாக குறைவடைந்துள்ளது. இது ஒரே மாதத்தில் சுமார் 70% வீழ்ச்சியை குறிக்கிறது. பதிவு செய்யப்பட்ட அனுமதிகளின் எண்ணிக்கையும் கணிசமாக அதிகரித்துள்ளது. மே மாதத்தில் 8000க்கும் குறைவான அனுமதிகள் வழங்கப்பட்ட நிலையில் ஜூன் மாதத்தில் கிட்டத்தட்ட 12,000 வதிவிட அனுமதிகள் வழங்கப்பட்டுள்ளன. சேவைகளை பெறுபவர்களின் எண்ணிக்கையும் 53%இலிருந்து 73%ஆக உயர்ந்துள்ளது. மே மாதத்தில் 14,286 பயனாளர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிலையில் ஜூன் மாதத்தில் 24,777 பேர் வரவேற்கப்பட்டுள்ளனர். தொழிற்சங்க பிரதிநிதி இந்த முன்னேற்றத்தை வரவேற்றுள்ளார். குறிப்பாக பாபினி போன்ற பகுதிகளில் சந்திப்பு மற்றும் புதுப்பித்தல் நடைமுறைகள் மேம்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் விதிவிலக்கான வதிவிட அனுமதி கோரும் புதிய விண்ணப்பங்களில் இன்னும் போதிய முன்னேற்றம் ஏற்படவில்லை என்றும் அவர் கவலை வெளியிட்டார். தற்காலிக பணியாளர்களை நியமித்தல், 4ஆம் கட்ட பணிகளுக்கான நிதி ஒதுக்கீடு மற்றும் நடைமுறைகளை எளிமைப்படுத்துதல் ஆகியவை இந்த திட்டத்தின் முக்கிய அம்சங்களாகும். இதனால் வெளிநாட்டினரின் ஆவண புதுப்பித்தல் சிரமங்கள் குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முறையான சட்டப்பூர்வ அந்தஸ்து இல்லாததால் வெளிநாட்டினர் உடல் நலம் மற்றும் வாழ்வாதாரத்தை இழக்கும் அபாயம் குறித்து வழக்கறிஞர்கள் மற்றும் தொண்டு நிறுவனங்கள் தொடர்ந்து எச்சரித்து வருகின்றன.